நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இது திருக்குறளிலே வரக்கூடிய 469வது குறளாக இந்த குறள் வருகிறது. இந்த குறள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்று பார்த்தால், நாம் ஏதோ போனோம், நன்மை செஞ்சோம் அப்படின்னு மட்டும் இல்லாம, நீங்கள் நன்மை செய்வது எதற்காக செய்கிறீர்கள்? யாருக்கு செய்கிறீர்கள்? என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி ஒருவருடைய இயல்பு தெரியாமல், ஒருவருடைய குணநலங்கள் பற்றி தெரியாமல், அவருடைய பேக்ரவுண்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் தெரியாம ஒருவருக்கு நாம் நன்மை செய்கிறோம் என்கிற பெயரில் நாம் எதையாவது செய்யப்போனால் அது நமக்கு எதிராக கூட மாறும், தீமையாக மாறும் என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அவர்களுடைய இயல்பை புரிந்து கொண்டு, அவர்களுடைய குணநலங்களை புரிந்து கொண்டு செய்யுங்கள். அப்படி செய்கிற பொழுதுதான் நீங்கள் செய்கிற நன்மை உண்மையிலேயே நன்மையாக முடியும். இல்லையேல் அது தீமையாக உங்களுக்கே வந்து சேரும். பின்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடும் என்பதைத்தான் இந்த குறள் நமக்கு சொல்லுகிறது.